Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். பேரவையில் இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து துறை அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டவில்லை என இதற்கு முதலமைச்சர் விளக்கத்தையும் அளித்திருக்கின்றார். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டவில்லை என இதற்கு முதலமைச்சர் விளக்கமும் கொடுத்திருக்கின்றார். பேரவையில் இதன் காரணமாக அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அமைதியாக அமருங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என இந்த சூழலில் சபாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டவில்லை என இதற்கு முதலமைச்சர் விளக்கங்களையும் அளித்திருக்கின்றார். இதே சூழலில் அமைதியாக அமருங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததா இல்லையா என இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதா இல்லையா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கின்றார். அமைதியாக அமருங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என இந்த வேளையில் சபாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருக்கிறார். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். இந்த சூழலில் போக்குவரத்து துறை அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டவில்லை என முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அமைதியாக அமருங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகரும் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளீர்கள், அது உங்களின் உரிமை என அமைச்சர் துரைமுருகனும் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எதை நீக்க வேண்டும் என கூறுகிறாரோ அதனை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். இந்த வேளையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளீர்கள், அது உங்களின் உரிமை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கின்றார். அதிமுக உறுப்பினர்கள் இருக்கைகளில் அமர வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகர் அப்பாவும் இந்த வேளையில் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக உறுப்பினர்கள் இருக்கைகளில் அமர வேண்டும், இல்லையென்றால் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். போக்குவரத்துத்துறை அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னார், யாரையும் குற்றம் சாட்டவில்லை என முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து சபாநாயகர் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமைதியாக இருக்கைகளில் அமருங்கள், இல்லையென்றால் நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்திருக்கின்றார். மேலும் எந்த அமைச்சர் எந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தினார் என்பதை தெரியப்படுத்தினால் அதனை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை நீக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். அதிமுகவினர் இருக்கையை விட்டு இழந்து வந்து அமளியில் ஈடுபடுவதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அமைச்சர் சிவசங்கரின் பேச்சை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் தற்பொழுது சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் அதிமுகவினருக்கு இன்று ரத்த அழுத்தம் அதிகரித்து உள்ளது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கின்றார். அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசியதை நீக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசியதை நீக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டுக் கொண்டே வெளிநடப்பு செய்து வருகிறார்கள். அது குறித்த காட்சிகளை திரையின் வாயிலாக நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். இந்த வேளையில் அதிமுகவினருக்கு இன்று ரத்த அழுத்தம் அதிகரித்து உள்ளது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கின்றார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசியதை கண்டித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு தொடர்ந்து சட்டப்பேரவையில் முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பும் செய்து வருகின்றார்கள்.
முழக்கங்களை எழுப்பியபடியே அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்றைய தினம் தொடங்கிய நிலையில் 2வது நாள் கூட்டத்தொடர் இன்று கூடியது. இந்த வேளையில் பல காரசார விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வருகிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதமும் இன்றைய தினத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் பேசிய கருத்தை நீக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் முழக்கங்களை எழுப்பினார்கள், அமளியிலும் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அவர்கள் முழக்கங்களை எழுப்பியபடியே அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வருகிறார்கள். அது குறித்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய வேளையில் பல காரசார விவாதங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வெளிநடப்பு செய்து வரக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடியே சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசியதை நீக்க கோரி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து வெளிநடப்பும் செய்திருக்கின்றார்கள். கரூர் சம்பவம் தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் சிவசங்கர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து பேசியதால் அமளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல காரசார விவாதங்களும் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலினும் அதற்கு விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். இந்த விவாதம் காரசாரமாக இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் கலவரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே சட்டசபைக்கு வந்திருக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய வேளையில் கலவரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே சட்டசபைக்கு வந்திருக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அதிமுகவினருக்கு இன்று இரத்த அழுத்தம் அதிகரித்து உள்ளது என சபாநாயகர் அப்பாவுவும் தெரிவித்திருக்கின்றார். நிலவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது காரசார விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றதை தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பும் செய்திருக்கின்றார்கள். நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. ஏற்கனவே கரூர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் மாற்றி மாற்றி சொன்ன கருத்துக்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முக்கியமா முன்வைக்கிறாங்க. இந்த விவாதம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவல்துறை முறையாக பாதுகாப்பு கொடுக்கல, ஒருவேளை நீங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த பேரமே நடந்திருக்காது, திமுக அரசினுடைய அலட்சியம் தான் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறத நான் சட்டப்பேரவையில பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அமைச்சர் ஏவா வேலு பேசும்போது தூத்துக்குடி சம்பவத்துல நேர்மையாக செயல்பட்டதை போல இதுலயும் செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு நபர் ஆணையம் நியமிச்சோம், 41 பேர் உயிரிழந்ததை நாங்க நியாயப்படுத்தல, அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அவரை தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு பேசும்போது கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க உயிரிழப்பு நடந்த பிறகு யாருமே அங்க வரல, அதை பத்தி எதிர்கட்சி தலைவர் ஒரு முறை கூட சொல்லலையே, ஏன் இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து அமைச்சர் சிவசங்கர் அந்த உயிரிழப்பு நடந்த அன்றைக்கு நள்ளிரவே நாங்கெல்லாம் அங்க போயிட்டோம், அங்கு எந்த கடையும் இல்லை, திமுக மாவட்ட அமைப்பு சார்பாக அங்க மாவட்ட அலுவலகத்துல வச்சிருந்த தண்ணீர் பாட்டில் தான் நாங்க எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் கரூர் சம்பவத்துக்கு முதலமைச்சர் பதில் கூற வேணும்னு நீங்க கேக்குறீங்க, ஆனா பட்ட பகல்ல வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு தூத்துக்குடியில போராடியவர்கள் மேல நெஞ்சில சுட்டாங்களே, அதற்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறார். அவர் இந்த கேள்வியை கேட்ட உடனேயே அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று முழக்கமிடுறாங்க. சிவசங்கர் சொன்ன கருத்தை நீக்கணும்னு அவங்க வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்புறாங்க. அப்ப சபாநாயகர் அப்பாவும் நீங்க எல்லாம் அமைதியா இருங்க, இல்லைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
குறுக்கிட்ட முதலமைச்சர், எதை நீக்க வேணும்னு நீங்க சொல்றீங்க, அதை கவனிச்சு சொன்னா நாங்க நீக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் போக்குவரத்து அமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்தை தான் சொன்னாரு, யாரையும் குற்றம் சாட்டல அப்படிங்கிறாரு. மேலும் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆனா அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில ஈடுபடுறாங்க. சிவசங்கர் சொன்ன வார்த்தையை நீக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதற்கு நடுவில் குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன், அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, அது உங்களோட உரிமை, ஆனா எதிர்கட்சி தலைவர் எதை நீக்கணும்னு சொல்றாரோ அதை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, அதிமுக உறுப்பினர்கள்லாம் அவங்களுடைய இருக்கைகள்ல அமருங்க, இல்லைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு மீண்டும் ஒரு முறை ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. திரும்ப துரைமுருகன் பேசும்போது, அதிமுகவினர்லாம் அமைதியா உட்காருங்க, எந்த அமைச்சர் எந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தினார்னு சொல்லுங்க, அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கேட்கிறாரு. திமுக தரப்புல இவ்வளவு சொன்ன பிறகும் கூட அதிமுகவினர் அதை ஏற்கல. நீங்க நிச்சயமாக அந்த சிவசங்கர் பேசினதை நீக்கணும்னு சொல்லி இருக்கையை விட்டு எழுந்து அமளியில ஈடுபடுறாங்க. அப்ப சபாநாயகர் அப்பாவு, அதிமுகவினருக்கு ரத்த அழுத்தம் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யறாங்க. அப்ப துரைமுருகன் சொல்றாரு, முதலமைச்சர் ஒரு அறிக்கையை படிச்சாரு, எதிர்கட்சியினர் அந்த அறிக்கையில தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க, ஆனா அதை விட்டுட்டு அவங்க வேண்டுமென்றே அமளியில ஈடுபடுறாங்க, ஒரு எழுத்து கூட தப்பு என சொல்வதற்கு திராணி இல்லாம தான் அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாரு. மேலும் அதிமுக உறுப்பினர்களை திருந்தணும் அப்படிங்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் குறுக்கிட்டு, ஒரு நபர் ஆணையம் அமைத்த பின்பு அதிகாரிகள் ஏன் செய்தியாளர்களை சந்திச்சாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு முதலமைச்சராக இருந்த அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு கலவரத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு சபைக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை அதிமுக மேல அவர் வைக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டா கூட இப்படி குரல் வந்திருக்குமான்னு தெரியல, அவங்களுக்கு கூட்டணி சரியா அமைய மாட்டேங்குது, மகா கூட்டணி மெகா கூட்டணின்னு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கூட்டணி அமையாது அப்படின்னு சொன்னாரு. இதற்கிடையே வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலையில சட்டப்பேரவை வளாகத்திலேயே நின்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம நேரடியில பார்க்கலாம். அவங்க உள்ள முன்வைத்தது போன்ற குற்றச்சாட்டுகளை தான் வெளியிலையும் முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த கரூர் நிகழ்வுக்கு துயரத்துக்கு காரணமே திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி அவங்க முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சொன்ன கருத்துக்கள் அவை குறிப்புல ஏறக்கூடாது, அதை நீங்க நீக்குங்க அப்படிங்கிற முழக்கங்களையும் அவங்க முன்வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நன்றி கவியரசன். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு இருந்த நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.